உருளைக்கிழங்கு எள்ளும் போட்டு ஒரு கறி. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு எள்ளு வறுவலுக்கு தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 4 தோல் நீக்கி துண்டுகளாக நறுக்கி வேக வைத்துக்கொள்ளவும். கருப்பு எள்ளு 1 டேபிள் ஸ்பூன் வறுத்தது. தேங்காய் பால் அரை கப். வெங்காயம் 2 மெல்லிய துண்டுகளாக நறுக்கவும். இஞ்சி 1 அங்குல துண்டு மெல்லியதாக நறுக்கி கொள்ளவும். பூண்டு 4 பற்கள் மெல்லியதாக நறுக்கவும். கருவேப்பிலை சிறிதளவு. மிளகாய்த்தூள் 1½ டீஸ்பூன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். கடுகு 1 டீஸ்பூன். உளுந்து 1 டீஸ்பூன். எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன். உப்பு ருசிக்கேற்ப. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு எள்ளு பொரியலுக்கு, அதாவது கறிக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம். நான் ஒரு கடாய் போட்டிருக்கேன். அதில் எண்ணெயை ஊற்றிடுறேன். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிட்டோம். ஸோ இந்த உருளைக்கிழங்கு எள்ளு கறிக்கு பார்த்திங்கன்னா, நம்ம உருளைக்கிழங்கு நான் வந்து இன்றைக்கி நல்லா நீளமாக 4 கிழங்கு கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோலேருந்து 300 கிராம் வரைக்கும் இருக்கும். இதை தோல் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக, அதாவது மெல்லிய துண்டுகளாக இல்லாமல் கொஞ்சம் கனமாக பட்டையாக நறுக்கிடணும். நறுக்கிட்டு அதை உப்பும் மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டைம் இருக்குது, இல்லை இன்னும் டேஸ்டியாக பிள்ளைங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா எண்ணெயில் நல்லா பொரித்து எடுத்துடலாம். அப்போ இன்னும் டேஸ்ட் கூட கொடுக்கும். பட் எல்லா நேரமும் நம்மளால் அது பண்ண முடியாதுங்கிறனால நான் அப்படி பண்ணலை. விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் எண்ணெயில் நல்லா பொரித்து எடுத்துகிட்டு பண்ணலாம். அடுத்தது இன்றைக்கி எள்ளு வந்து நான் அப்படியே முழுசாக தான் போட போகிறேன். அந்த எள்ளையே நீங்கள் 1 பாதியமாக நுணுக்கிட்டும் போடலாம். நம்ம யூஸ்வலாக பண்ணுற உருளைக்கிழங்கு கறி, ஆனால் இதில் நான் தக்காளி சேர்க்கலை, இஞ்சி பூண்டு விழுதாக சேர்க்கலை. ஏன்னா நறுக்கி தான் சேர்க்குறோம். மெல்லிய துண்டுகளாக நறுக்கி சேர்க்கும்போது அந்த வதங்கும் போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் இன்றைக்கி அந்த மாதிரி மெல்லிசாக நறுக்கி அதை எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் நான் சொல்லியிருக்கிறது. அடுத்தது இன்னும் ஒரு சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறோம். அதில் அந்த மிளகாய்த்தூளுக்கு பதிலாமல் நீளமாக கட் பண்ண பச்சை மிளகாய் ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஆனால் சில பேர் பச்சை மிளகாய் ஒத்துக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு வேண்டாம். அப்படி சேர்க்க முடியும் பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா மிளகாய்த்தூள் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு ஒரு 4லேருந்து 5 அல்லது 6 பச்சை மிளகாய் நல்லா கீறிட்டு வெங்காயத்தோடு வதக்கிட்டு சேருங்க. அது ஒரு வித்தியாசமான ஃப்ளேவரை கொடுக்கும். கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சோன்னா நாம் நினைக்கிறது தான் அது, ஆனால் இதுக்கு அது பொருந்துமா, இதை சேர்த்தா அதோட நல்லா வருமா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு எச்சரிக்கையோடு அதை பண்ணோம் அப்படின்னா சூப்பராக வரும். ஏன்னா சில நேரங்களில் பொருந்தாத பொருளை கொண்டு வந்து எதையோட சேர்த்தோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் யோசிச்சுட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் பண்ணுற மாதிரியே பண்ணி காமிக்கிறேன். இப்போ கடாய் நல்லா சூடாக இருந்ததுனால எண்ணெய் காஞ்சிருக்கு. இதில் கடுகு, அதோட உளுந்து இதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் நல்ல மெல்லுசாக நறுக்கிக்கோங்க. இப்போவே சேர்த்திங்கன்னா வெங்காயம் கரெக்டாக இருக்கும். இந்த உளுந்தை மட்டும் ரொம்ப நேரம் மாறிச்சுன்னா நல்லா இருக்காது, டேஸ்ட்டும் நல்லா இருக்காது, ஃப்ளேவரும் நல்லா இருக்காது, பார்க்கவும் கலர் நல்லா இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் கரெக்டாக வறுபட்டுருக்கு பாருங்கள், அந்த கலர் வந்துருச்சு. இதில் வந்து இந்த வெங்காயம் வதங்கும்போது ஒரு சிட்டிகை உப்பு, அதோடைய பூண்டு வந்து ஆப்ஷனலாக வச்சுக்கோங்க, பிடிக்காதவங்க அதை சேர்க்க வேண்டாம். இஞ்சி இதுவும் மெல்லிய துண்டுகளாக நறுக்குனது, அதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள், அவ்வளோதான். இந்த வெங்காயம் வேகிற மாதிரி கொஞ்சம் வதங்கட்டும். ஓரளவு கொஞ்சம் நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும். தீயை மிதமாக வச்சுக்கிட்டு வதக்குங்க. வதங்கிறதுலே வெங்காயம் நல்லா வெந்துடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த உளுந்தோட கலர் பாருங்கள் கரெக்டாக இருக்குது. லேசாக நிறம் மாறும்போதே அடுத்ததை சேர்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டான கலர் கிடச்சிடும். இப்போ இதில் நம்ம போடுற மிளகாய்த்தூளை சேர்த்துருவோம். அதே மாதிரி வெள்ளை எள்ளு, இன்றைக்கி நான் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். எனக்கு எப்பவுமே கருப்பு எள்ளு ரொம்ப பிடிக்கும், அது ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு என்னோடய சின்ன நம்பிக்கை.
அந்த கருப்பு எள்ளு வேண்டாம்னு நினைக்கிறவங்க வெள்ளை எள்ளும் சேர்த்து இதே மாதிரி வறுத்துட்டு பண்ணிக்கலாம். நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் அரை கப்பு தேங்காய் துருவல் எடுத்து, அரை கப்பு தண்ணி எடுத்து, அந்த அரை கப் தண்ணியிலேயே 2 பாலையும் எடுத்துடணும். இதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் இப்படி இதுவாகட்டும். நல்லா கொதித்து வருது பாருங்கள். இப்போ தீயை கொஞ்சம் நிதானப்படுத்திக்கிட்டு நம்ம இந்த உருளைக்கிழங்க வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அது இதில் சேர்த்துடலாம். அதோட உப்பு, இதுக்கு தேவையான உப்பு. இப்போ தீயை கொஞ்சம் தூண்டிக்குங்க. இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துருங்க. நம்ம வெங்காயத்தில் உப்பு போட்டிருக்கோம், உருளைக்கிழங்குல லேசாக உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். இப்போ உப்பு போடுறோம், அதனால் கவனமாக பார்த்து போட்டுக்கணும். இது சப்பாத்திக்கு கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. சப்பாத்தி, பரோட்டா அதுக்கு கூட இந்த மாதிரி பண்ணுற போது நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு. இந்த தேங்காய் நல்லா வற்றி இதோடு சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். அதுலேருந்து எண்ணெயும் பிரியும். அந்த எண்ணெயும் இதோடு சேரும்போது நல்லாயிருக்கும். தீயை நல்லா குறைச்சிடுங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு எடுத்துருவோம். இப்போ இதை அப்படியே மூடி வச்சிடலாம். மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷம், அதுக்கு மேலே அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷம். ஆனால் அதுக்குள்ளேயும் ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரட்டி விட்டு திருப்பி ஒரு தடவை மூடி போட்டு வச்சுருங்க. 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. நடுவில் ஒரு தடவை கிளறி விட்டேன். இப்போ திருப்பியும் மூடி எடுத்துடலாம். இப்போ கருவேப்பிலை, பொதுவாக சில டிஷ்ஷை தவிர பெரும்பாலான டிஷ்க்கு நான் லாஸ்ட்டில் தான் அந்த கருவேப்பிலையை சேர்க்குறது. ஏன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நான் லாஸ்ட்டில் சேருங்க. அது குழம்பாக இருந்தாலும் இதுவாக இருந்தாலும். அடுத்தது இந்த எள்ளு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம பிளேட்டிங் பண்ண வேண்டும். உருளைக்கிழங்கு எள்ளு வறுவலுக்கு ஒரு சின்ன ரீகேப். ஒரு கடாய் காய வச்சு காஞ்சதும் எண்ணெயை ஊற்றி, அதுவும் காஞ்சதும் கடுகு உளுந்து தாளிச்சிட்டு, வெங்காயம் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா வதக்கி, அதில் இஞ்சி பூண்டு நறுக்குனதையும் போட்டு அதுவும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அதில் கொஞ்சமாக மிளகாய்த்தூளையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அதோட கூட தேங்காய் பாலையும் ஊற்றிடணும். தேங்காய் பாலும் சேர்ந்து கொதிக்கும்போது இந்த உருளைக்கிழங்கையும் போட்டு தேவையான உப்பையும் போட்டு தீயை குறைச்சி நல்லா பெரட்டி மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்ததுக்கப்புறமா அதில் கருவேப்பிலையும் வறுத்த எள்ளையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்தோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு எள்ளு வறுவல் ரெடி.